பிக் பாஸ் சீசன் 9ல டிக்கெட் ஃபினாலேக்கான கார் டாஸ் தான் வச்சிருந்தாங்க. இதுல கம்ருதீன் அண்ட் பார்வதி சாண்ட்ராவை எட்டி உதச்சு தள்ளி விட்டது தான் இப்போ சோஷியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேருமே சேர்ந்து சாண்ட்ராவை தேவையில்லாத ரொம்பவே ஆபாசமா பேசியிருந்தாங்க. அதை எதிர்த்து இப்ப நிறைய பிரபலங்கள் கம்ருதீன் அண்ட் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து எவிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் அண்ட் போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க நிலையில விஜய் டிவில மகாநதி சீரியல்ல காவேரி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர லட்சுமி பிரியா இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஆட்களை ரியாலிட்டி ஷோவில் வைத்துக்கொண்டு பார்வையாளர்களுக்கு நாம் என்ன காட்ட முயற்சிக்கிறோம்? இந்த மாதிரியான மிருகத்தனமான மலிவான நடத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இன்று 2 ரெட் கார்டுகள் எதிர்பார்க்கிறோம், முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மகாநதி சீரியல்ல கம்ருதீனுக்கு பேரா நடிச்சிட்டு வர தாரணியும் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் என்பது மனங்களின் விளையாட்டு, மலிவான காட்சிகளுக்கான விளையாட்டு மைதானம் அல்ல. மலிவான விளையாட்டு மரியாதை பூஜ்யம், தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ரெட் கார்டுக்கான தகுதியானவர்கள் இனி விவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பிரபலங்கள் கம்ருதீன் அண்ட் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்து எவிட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து அவங்க 2 பேத்தையுமே எவிட் பண்ணியிருக்காங்க ரெட் கார்டு கொடுத்து. கம்ருதீன் அண்ட் பார்வதியோட செயல்களை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.